ஏ அடிச்சட்டி, அந்த திசையில பாத்தியா வெளிச்சம் தெரியுது. அநேகமா அந்த பக்கம் வழி இருக்கும்னு நினைக்கிறேன். வா, நம்ம எப்படியாவது இந்த கொகுக்குள்ள இருந்து வெளியே போயிடலாம். ஆனா நம்ம வந்த வழி மூடிடுச்சே, இது வேற வழி மாதிரி தெரியுது. அடே, முதல்ல இந்த மந்திர குகைக்குள்ள இருந்து நம்ம வெளியே போயிடலாம்டா. அப்புறமா நம்ம எப்படியாவது வழி கண்டுபிடிச்சு கூட நம்ம கிராமத்துக்கு போய் சேர்ந்துடலாம். முதல்ல வா, இங்க இருந்து போவோம். இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, மண்டை ஓடெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அது மாஸ்க்டா. ஆமா, அங்க பாரு, ஏதோ டிவி மாதிரி சின்னூண்டு இருக்குது. அது என்னன்னு போய் பார்க்கலாமா? இடத்த பார்க்கும் போதே தெரியுது இதுக்குள்ள யாரோ தங்கிட்டு இருக்காங்கன்னு. அவங்க வந்து நம்மளை பிடிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த இடத்த விட்டு போகணும். எனக்கு இந்த இடத்துல இருக்க வரையும் திக்கு திக்குன்னு இருக்குது. சரி, போறதான் போறோம். அது டிவி எடுத்துன்னு போயிடலாமா? நம்ம ஊர்ல போய் நல்ல படம் எல்லாம் போட்டு பாடுவாங்கல்ல. ஏய், இந்த நடகாலத்திலே ஒரு குதூகலம் கேக்குதா? ஒழுங்கா வந்துடு, இல்லைன்னா நான் விட்டுட்டு நான் மட்டும் அந்த வழியா வெளியே போயிடுவேன். ஏய், சந்தேகமே இல்லடா, இந்த இடத்துல யாரோ ஒரு மாயாவி வசிச்சுட்டு வராங்க. அவங்க இந்த கோவிலுக்குள்ள திரும்பி வரத்துக்குள்ள நம்ம வெளியே போயிடணும், இல்லைன்னா நம்மளை இங்கே சிறை பிடிச்சிடுவாங்க. ஒழுங்கா வா, ஓடி போயிடலாம். டேய், என்னடா என்னென்னவோ சொல்லி என்ன பயமுறுத்துறேன்? நான் உண்மையை சொல்றேன். ஊருக்குள்ள இதுலேருந்தே ஒரே மந்திரவாதி மயமா இருக்குது. எனக்கு எப்பதான் என் ஊருக்கு திரும்பி போகணும்னு இருக்குது. வாடா, சீக்கிரம் போலாம். சரி சரி, அங்க பழி தெரியுது பாரு, அது வழியா நடந்து போ. டிவி எடுத்துட்டு போறானா விடுறானா பழிவன். டேய், ஒழுங்கா வாடா. இங்க பாரு, படி இருக்கு. அன்னைக்குமே இந்த படியில நம்ம நடந்து போயிட்டோம்னா இந்த கோயிலை விட்டு வெளியே போயிடுவோம்னு நினைக்கிறேன். வா, மடமடன்னு இந்த படியில ஏறி வெளியே போயிடலாம். சரிடா, நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். இங்க பாரு, மறுபடியும் முயலை பார்த்தேன். அதை பிடிக்க போறேன்னு ஏதாவது தொந்தரவு பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் இங்கே உன்னை விட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ. சரி சரி, நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஏற்கனவே நம்ம ஆபத்துல தான் இருக்கும். நம்ம பேசுறதை விட்டு சீக்கிரமா இந்த படியில ஏறி போயிடலாமா? எப்படியாவது புத்தி வந்தது. டேய் முட்டைகண்ணா, என்னடா பராக் பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. இதோ வரம் போடா. என்னடா அது, இந்த கொகையை ஒரு டிசைனா இருக்குது. எவன் இந்த மாடல் மாடலாக அப்படி டிசைன் பண்ணி வச்சானுங்கன்னே தெரியல. இந்த கொகையை டிசைன் பண்ண மட்டும் நம்ம கையில் கச்சான்னு வச்சுக்கோ. அவனை கூட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் வச்சு நல்ல சாப்பாடு போட்டு நம்ம வீட்டையும் இதே மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்க சொல்லணும். நல்லா பண்ணிக்கிறாயா மனுஷன். ஏய் அடிக்கட்டி, உன்ன உள்ளியா இருக்கிற? உன்ன என்னடா நீங்க மந்திர பாடினுங்கிற? சீக்கிரம் வெளியே வாடா. இவன் வேற தொல்லை பண்ணினுங்கிறா. வர ஏறா. அப்பாடி, இப்ப தானே நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா அந்த மந்திரவாதி கோகையிலேருந்து எப்படியே தப்பிச்சு வெளியே வந்துட்டோம்டா. ஆமாண்டா, இருந்தாலும் இது நம்ம கிராமம் மாதிரியே தெரியலடா. நம்ம வேற ஏதோ இடத்துக்கு வந்திருக்கோம். இது எந்த இடம்னு தெரியலையே. இங்கேருந்து எப்படிடா நம்ம கிராமத்துக்கு போறது? இங்க நிறைய வீடுங்க இருக்க மாதிரி தெரியுதுடா. யாருக்கிட்டே உதவி கேட்கலாமா? டேய், இவ்வளவு நேரம் சுத்தினதுல எனக்கு ரொம்ப பசியா வேற இருக்குடா. என்னடா பண்றது? இந்த கிராமத்துல என்ன ஒரு தாய் கூட இருக்க மாட்டாங்களா? நம்ம பசி இருந்து யாராவது உணவு தருவாங்க, நீ கவலைப்படாத. வா. யாருன்னா இருக்கீங்களா? அம்மா அம்மா, யாராவது இருக்கீங்களாம்மா? என் கண்ணுக்குட்டி, நமக்கு உணவு கிடைக்கலன்னா என்னடா பண்ணுறது? எதுக்கிட கவலைப்படுற? நீ தான் நல்லா மரம் ஏறுவியே. நம்மளுக்கு இயற்கை எண்ணெய் எப்பயுமே இருக்குடா. பின்னாடி பாரு, ஒரே தேங்காய் மரமா இருக்கு. ஒரு மரத்து மேலே ஏறி 2 எண்ணெயை பறிச்சு போட்டா கூட போதுமே. அதை நம்ம சாப்பிட்டுட்டு இன்னைக்கு பொழுத ஓட்டிடலாம். நாளைக்கு எப்படியாவது தேடி பிடிச்சி நம்ம கிராமத்துக்கு போய் சேர்ந்துடலாம்டா. கண்ணுக்குட்டி, என்னை மன்னிச்சுட்றா. என்னாலதான் தேவையில்லாம நீயும் இந்த மாதிரி ஊரா அழைஞ்சிட்டு இருக்க. இல்லைன்னா இன்னத்துக்கு நம்ம எல்லாரும் நம்ம கிராமத்துக்கு போய் சேர்ந்து நைட்டு உணவு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்போம்ல. சரி, அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத, விடு, பார்த்துப்போம். டேய், எங்க பாருடா மயிலு. பாத்தியா, இப்பயாவது தெரியுதா செந்திலாண்டவனோட பவர் எவ்வளோன்னு? நம்ம கஷ்டம் தெரிஞ்சுதான் இந்த மயிலை நம்மளுக்கு உதவியா அமுச்சு வச்சிருக்காரு. இந்த மயில் மட்டும் குரல் கொடுக்கலன்னா நம்ம அந்த வழியா நடந்து வெளியே வந்துருக்கவே மாட்டோம். அந்த குரலை கேட்டு வெளியே வந்ததுனாலதான் இந்த கிராமத்தை வந்து அடைஞ்சோம். இல்லைன்னா அந்த குகைக்குள்ளேயே மாட்டிட்டு இருப்போம் இன்னைக்கு. சொல்லு, வேலும் மயிலும் துணை. நீ சொன்னது கரெக்டு தான்டா. வேலும் மயிலும் துணை. சரிடா, அவன் இங்கேருந்து போயிட்டான். வா, நம்ம அந்த பக்கம் ஏதாவது வீடு இருக்கான்னு பார்ப்போம். டேய், அங்கே பாருடா, ஒரு பாட்டி வராங்க. யார் நீங்கள் 2 பேரும்? இந்த ஊருக்கு எப்படி வந்தீங்க? பாட்டிமா, நாங்கள் வழி தவறி இங்கே வந்துட்டோம். எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உணவு அளிக்கிறீங்களா? ரொம்ப பசியாக இருக்கு. நாளைக்கு நாங்கள் எப்படியாவது வழி கண்டுபிடிச்சிக்கிட்டு எங்கள் கிராமத்துக்கு போய் சேர்ந்துருவோம். ஓ, நீங்கள் வழி தெரியாமல் வந்த பசங்களா? சரி சரி. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பசங்களா, இந்த இடம் ரொம்ப ஆபத்து மிகுந்தது. இங்கே ரொம்ப நாள் தங்கவே கூடாது. நீங்கள் கூடிய சீக்கிரம் உங்கள் கிராமத்துக்கு திரும்பி போயிடுங்க, சரியா?
நாங்க விருப்பப்பட்டு இங்க வரல பாட்டிமா, தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ எங்க ஊருக்கு வழி தெரியாம நாங்களே ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோம். டேய் ஏன்டா அவங்க கிட்ட வளவளன்னு பேசிட்டு இருக்க, சாப்பிடுறதுனா கொடுக்க சொல்லுடா. சரி இருடா. பாட்டிமா, நாங்க ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்ததுனால ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது சாப்பிட என்ன கொடுக்குறீங்களா? எனக்கு இரவு உணவுக்காக ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் வச்சுருந்தேன், அது வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கோங்க. இல்ல பாட்டிமா, உங்களுக்கு வச்சுட்டு இருக்கதை எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நீங்களே சாப்பிடுங்க. எங்களுக்கு தண்ணி ஏதாவது இருந்தா கூட கொடுங்க. சரிப்பா, என்கிட்ட கடைசியாக கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதில் நான் மோர் போட்டு கலந்து கொண்டு வந்து தரேன். அதுவும் இல்லாமல் இதுதான் கடைசியாக நான் வச்சுருக்க தண்ணீர். ஏன் இந்த ஊர்ல தண்ணி பஞ்சமா? இந்த ஊரில் நான் மட்டும் தான் இருக்கேன், என்னை தவிர யாருமே கிடையாது. அதனால் நான் தான் போய் தண்ணி கொண்டு வருவேன். வர வழியில் ஒரு மாமரம் இருக்கும், அதில் இருக்க மாங்கனியை எடுத்துகிட்டு வந்து நான் சாப்பிடுவேன், அவ்வளோதான். நீங்க மட்டும் எப்படிங்க தனியா தங்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பயமா இல்லையா? இவ்வளவு பெரிய கிராமத்துல இப்படி தனியா தங்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. நீங்களே எங்க கூட வாங்க, நான் எங்க கிராமத்துக்கே உங்களை கூட்டிட்டு போயிடுறேன். ஆமா, நம்மளே ஊரு போய் சேருவோமான்னு தெரியல, இதுல பாட்டி வர கூப்பிடுறாங்க. நீ சொல்கிற ஊரை விட்டு வெளியே வந்து 20 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஊருக்குள்ளே வர்றதுக்கு எனக்கும் நேரம் வந்துடுச்சு. அதனால் கண்டிப்பாக நான் வரேன்ப்பா. சரி பாட்டி, நாங்க கிளம்பும் போது நீங்களே எங்க கூடயே வந்துருங்க. இங்கதான் யாரும் இல்லைன்றீங்களே, அங்க வந்தா உங்களுக்கு உதவிக்கு கூட நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அண்ணன் தனியா எப்படி அவ்வளவு தூரம் போய் தண்ணி கொண்டு வரீங்க நீங்க? அந்த கதையெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுப்பா. நான் இங்கே இருந்தால் தான் ஊருக்குள்ளே இருக்க ஜனங்க நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால தான் நான் காவலுக்காக இந்த ஊருக்கு வெளியே இருக்கேன். இப்போதைக்கு என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி இருங்க, உங்களுக்கு மாம்பழமோ கொஞ்சம் மோரும் கலந்து கொண்டு வரேன். பாட்டி, மாம்பழத்தை நீங்க சாப்பிடுங்க, எங்களுக்கு வேண்டாம். டேய் எனக்கு பசிக்குதுடா. ஏய் சும்மாடுறா, தீனி மூட்டை. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, அது பெரிய மாம்பழம் தான். பாதி எனக்கு வச்சுட்டு மீதி பாதியை நீங்கள் 2 பேரும் எடுத்துக்கோங்க. பசின்னு என்னை தேடி வந்தவங்களுக்கு என்றைக்குமே ஏமாற்றம் கிடையாதுப்பா. பாட்டிமா, உங்க பேர் என்ன? என் பேர் எல்லையம்மா. பாட்டிமா, உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி தம்பி, இன்னைக்கு இரவு நீங்கள் இங்கே தங்கிக்கோங்க, நாளைக்கு உங்கள் ஊரை தேடி நீங்கள் போகலாம். இந்தாங்க, இதில் மாம்பழம் இருக்குது, இதை சாப்பிட்ருங்க. மோர் கலந்து வச்சுருக்கேன், தண்ணி தாங்க எடுத்தால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதையும் குடிங்க. ரொம்ப நன்றி பாட்டி. அந்த கொட்டாக்குள்ளே இடம் இருக்குது, அதுவும் என் இடம்தான். அங்கே வேணால் படுத்து நைட்டுக்கு தூங்கிடுங்க, காலையில் என்னை தேடாதீங்க. பாட்டிமா, நீங்க இங்கே தான் இருப்பேன்னு சொன்னீங்க, திடீர்னு காலையில தேட வேணாம்னு சொல்றீங்க. நான் காலையில் 5 மணிக்கெலாம் கிளம்பி பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்துக்கு போய் தண்ணி எடுக்க போயிடுவேன். தண்ணி கொண்டு வரலன்னா அன்றைக்கி ஒரு வேலையும் வீட்டில் நடக்காது, அதுக்காக தான். பாட்டி, நாளைக்கு நாங்க இங்கே தானே இருக்க போறோம், நாங்க வேணா உனக்கு உதவி செய்யறோம். நீங்க நாளைக்கு எங்கேயும் போக வேணாம், எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. நாங்களே வந்து குளத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போறோம். சரிப்பா.